சென்னையிலேருந்து நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு இன்றைக்கி 100 பஸ்ஸுலையும் ஃபுல்லாக போனேன். சரித்திரமே கிடையாது. போனாங்க. எல்லாருக்கும் தெரியும், திமுககாரங்களுக்கு தெரியும், அதிமுககாரங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ப மாட்டேன்றாங்க. வராது. எந்த எலெக்ஷன்லையாவது ஒரு சின்ன குழந்தைங்க தாத்தா நீங்கள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு இதுவரை கேன்வாஸ் பண்ணியிருக்கா? இல்லை. குழந்தைங்க பேச்ச பேரண்ட்ஸ் இந்த வாட்டி கேட்டாங்க. ஓகே, அதையும் யாரும் நம்பலை. காலேஜ் பிள்ளைங்க இதுவரை எலெக்ஷனில் ஓட்டு போட்டதே கிடையாது. இவங்க யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு தலைவலியே அதை ஒரு அரசியலாகவே சீப்பாக பிஹேவ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைமாக அரசியல் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டி காலேஜ் படிக்கிற பெண்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாங்க. யூத் அந்த 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அந்த ஒரு இளம் துடிப்பு உள்ள அத்தனை பேரும் விஜய். இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 8 சீட் வரும், 2 சீட் வரும். ரொம்ப கேவலமாக. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன செய்வாங்க? இப்போ அதே ஆட்கள் இப்போ திருப்பி கேட்டால் சொல்கிறாங்க விஜயே நம்பியிருக்க மாட்டார், இவ்வளோ சீட்டு வரும்னு. நாங்கள் சொன்னதில் என்ன தப்புங்கிறாங்க. ரொம்ப கேவலமான பதில். நாங்கள் சொன்னது எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தவறுனாலும் ஒத்துக்கணும். அதான் யாரும் ஒத்துக்க தயாராக. நான் கொஞ்சம் விசாரித்தேன், நிறைய இடத்துல விசாரித்தேன். நான் பேப்பர் வாங்க போனால், வாக்கிங் போனால், பார்க்கு போனால், நடந்து வாக்கிங் போனால் சரி, கடைக்கு போனால் சரி, கடைக்காரங்கிட்ட கேட்பேன், பக்கத்து கடைக்காரங்கிட்ட கேட்பேன், ஒரு பூ விற்கிற லேடிகிட்ட கூட கேட்குறேன், விஜய் தான் சார் வருவார். ஏம்மா எதை வச்சு சொல்கிறீங்க? வருவார் சார், போங்க நீங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோ நம்பிக்கை. யாரை கேட்டாலும் விஜய்க்கு போட்டேன்னு சொன்னாங்க. எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் தான் 100% இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. எக்ஸிட் போலும் டிஎம்கே தான் வரும்னு சொல்கிறாங்க. வராதுங்க. எக்ஸிட் போல் தப்புங்கன்னு நான் சொன்னேன்.